ஐயோ, என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ்! தமன்னா பாட்டியா விராட் கோலி விஷயத்துல பெரிய கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தமன்னா விராட் கோலி கனெக்ஷன் பத்தி உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்னன்னுட்டு வீடியோக்குள்ள பாத்துடலாமா? போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. தமிழ் சினிமால டாப் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தரா இருக்கிறவர் தான் தமன்னா. திறமை, அழகு அப்படின்னு எல்லாமே இருந்ததால முன்னணி நடிகர்கள் எல்லாரு கூடயுமே ஜோடி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குறையவோ அவங்க பாலிவுட் போயிட்டாங்க. அங்க கவனிக்கக்கூடிய நடிகைல இவங்களும் ஒருத்தங்களா மாறிட்டாங்க. அடச்சி ட்ரூ லவ் அங்கிள், என்னோட அஞ்சலாவ இந்தா இத பாரு. சூழல் இப்படியே நல்லபடியா போய்கிட்டு இருக்க, கிரிக்கெட் வீரர் விராட் கோலி கூட டேட்டிங் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வெளியே வந்தது. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. முதல்ல தமன்னாவை பத்தி பாத்திரலாம். கேடி படத்துல வில்லியா அறிமுகமானவங்க தான் தமன்னா. ஃபர்ஸ்ட் படம் சரியா போகல, அதனால கால் ஷீட்டும் அந்த அளவுக்கு அவங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமன்னாக்கு பெரிய ஹிட் கொடுத்த மூவி கல்லூரி தான். கல்லூரி படத்துல அவங்க நல்ல ஒரு பேரையும் எடுத்து வச்சிருந்தாங்க. கல்லூரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழ் டாப் நடிகைல இவங்களும் ஒருத்தவங்களா வந்தாங்க. தமிழ் தெலுங்குன்னுட்டு அவங்க ஏதுப்பட்ட மூவிஸ்ல கண்டினியூவா நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தமன்னா பாலிவுட்லயும் போய் ஒரு பார்வை பார்த்துடலாம் அப்படின்னுட்டு போனவங்க அங்க அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டையே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸ். அந்த சமயத்துல தான் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா காதலிக்கிறாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒரு பெரிய புரளி கிளம்புச்சு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க 2 பேருமே லவ் பிரேக்கப் பண்ணிக்கிட்டதா அவங்களே அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. பிரேக்கப்புக்கு அப்புறம் ரொம்ப பிஸியா எல்லா படத்துலயுமே கமிட் ஆயிட்டு வந்தாங்க தமன்னா. இது ஒரு பக்கம் இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி தமன்னாவும் கிரிக்கெட் வீரர் கிங் விராட் கோலியும் ஒரு விளம்பர படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நான் என் ஹஸ்பண்ட் டிரைவர் 3 பேரும் ஜீப்ல. அந்த சமயத்துல 2 பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டதாவும் அது லவ்வா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு புரளி கலப்புனாங்க. அவங்க 2 பேரும் டேட்டிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அப்துல் ரசாக்கா ரகசியமா கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய கிசுகிசுப்பு தமன்னா மேல வரவோ அவரே ஒரு பேட்டியில விளம்பர படத்துல நடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவரை சந்திச்சேன், மத்தபடி விராட் கிட்ட நான் பேசினதும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் டேட்டிங்கும் போனதில்ல. அதே மாதிரி ஒரு நகைக்கடையோட ஓப்பனிங்க்கு தான் அப்துல் ரசாத்தை நான் பார்த்தேன், மத்தபடி அவர் கூட என் வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி விட்டுட்டாங்க. ட்ரிகர் மேல கைய வச்சவெல்லாம் ஷூட்டரும் இல்ல, பொண்ணுங்க மேல கைய வச்சவெல்லாம் ஆம்பளைங்களும் இல்ல. அம்மனா அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்து கூட விராட் கோலியோட நேம லிங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி சோசியல் மீடியால ரொம்பவும் வைரல் ஆச்சு தமன்னா விராட் கோலி டேட் பண்றாங்கன்னு. ஆனா இப்போ தமன்னா தானே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? மெயின் கிளாரிஃபிகேஷனே தமன்னாவோட ஸ்டேட்மெண்ட் தான். சமீபத்துல சோசியல் மீடியால ஒரு போஸ்டுக்கு தமன்னா லைக் போட்டிருக்காங்க. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அப்ப தமன்னா என்ன செஞ்சாங்க? இன்ஸ்டால ஸ்டோரி போட்டு அது ஜஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், மற்றபடி அவர் வின் பண்ணதை நான் அப்ரிஷியேட் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி விராட் கோலிக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்கதான் சூப்பர் ட்விஸ்ட். தமன்னா பழைய விராட் கோலி ரூமர்ஸை பத்தியும் கிளாரிஃபையும் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நான் விராட் கோலி கூட எப்பவுமே டேட் பண்ணல, ஒரு ஷூட்ல 4 வார்த்தை கூட நான் அவர்கிட்ட பேசல, அதுக்கு முன்னாடியும் அவரை நான் அந்த அளவுக்கு பார்த்ததும் இல்ல அப்படின்னுட்டு அவங்க அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க.
அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, இப்போ இத்தனை வருஷமா நாங்க தான் தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னும் 4 வார்த்தை மட்டும் போதுமா, இன்னும் எத்தனை ஹாய் சொல்லி இருப்பீங்க அப்படின்னுட்டும் ஒரு பக்கம் அனுஷ்கா மேம் நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க அப்படின்னும் தமன்னா ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னும் இந்த விஷயத்துல ஒரு பெரிய லெசனே இருக்கு. செலிபிரிட்டிஸ் ஒரு வார்த்தை பேசினா கூட மீடியா அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுது பாருங்களேன். தமன்னா ரியலி ஆனஸ்டா இருந்து எல்லா ரூமர்ஸையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரேர் தான். இந்த கிளாரிஃபிகேஷன் தமன்னாக்கு நல்ல இம்பாக்டா தரும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்றாங்க அவங்க ஆனஸ்டிய. சரி டூட்ஸ், உங்க ஒப்பீனியன் என்ன? தமன்னா சரியான டைமிங்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ரூமர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தமன்னா கரெக்டா கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரி யார்கிட்டயாவது வெறும் 4 வார்த்தை மட்டும் பேசி டேட்டிங் ரூமர் ஆயிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அடிக்க மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஹாட் செலிபிரிட்டியோட கிளாரிஃபிகேஷனோட கொண்டு வரோம். பாய் ஃப்ரம் கொல்டி பொண்ணு.